Hi friends, வணக்கம் and welcome back to Devi Press Kitchen. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போறீங்க. செட்டிநாடு ஸ்டைல்ல வறுத்து அரைச்ச மீன் குழம்பு ரெசிபி ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ செட்டிநாடு ஸ்டைலில் மீன் குழம்பு ரெசிபி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வறுக்க போகிறோம். அதுக்கு நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து கடலை எண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன் வீட்டில் இல்லாததால். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எண்ணெயில் டேரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு முழு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு போட்டு நல்லா இந்த சீரகம், மிளகு, ஒரு முழு பூண்டு வந்து நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. கட்டாயம் தேங்காய் எண்ணெய் இருந்தால் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பெரிய வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா வதக்கி அரைக்க தான் போகிறோம். ஸோ குட்டி குட்டியாக சாப் பண்ணல, நீல வாக்கில் தான் கட் பண்ணியிருக்கேன். வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு மீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வாலும் தலையும் மட்டும்தான் எடுத்து வச்சுருக்கேன். மற்றதெல்லாம் ஃபிஷ் ஃப்ரைக்காக எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா சூப்பராக வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 3 தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். புளி சேர்க்க போகிறதால நான் தக்காளி வந்து கம்மி பண்ணியிருக்கேன். 3 தக்காளி சேர்த்துருக்கேன். வெங்காயம் 4 எடுத்திருக்கேன். ஸோ தக்காளியும் நல்லா வதங்கணும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தேங்காய் பார்த்திங்கன்னா சும்மா ஒரு 2 குட்டி குட்டியாக 2 பீஸ் இருந்தால் மட்டும் போதும். ஸோ ஒரு குட்டியாக 2-3 ஒரு 3 பீஸ் அளவுக்கு நான் தேங்காய் சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா மிளகா பொடி சேர்த்துக்க போகிறேன். இது வந்து மிளகா தனியா ரெண்டுமே கலந்த மாதிரி பொடி. இதுதான் யூஸ்வலாக சாம்பாருக்குலாம் வீட்டில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பொடி தான் நான் சேர்த்துக்க போகிறேன். காரத்துக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் காரம் புளிப்பெல்லாம் நல்லா இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். ஸோ எங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா பொடி சேர்த்துருக்கேன். கூடவே மஞ்சள் பொடியும் சேர்த்துருக்கேன். இந்த மசாலா கருகாமல் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கம்ப்ளீட்டாக கூல் டவுன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதை கூல் டவுன் பண்ணிவிட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மீன் குழம்பு நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு மண்சட்டி எடுத்துருக்கேன். தாளிக்க வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் என்கிட்ட இல்லாததால் நான் வந்து கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சதோ கடுகு சீரகம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் ரொம்ப முக்கியம் மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும். ஸோ நல்லா 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க தாராளமாக. அதெல்லாமே எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரே 5 பல்லு பூண்டு மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை தட்டி நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இந்த பூண்டு ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். நம்ம மசாலாவில் வதக்கும் போதும் சேர்த்துருக்கோம் ஒரு முழு பூண்டு ஃபுல்லாக. பட் எண்ணெயில் ஒரு 5 பூண்டு இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். வாசனையாக நல்லாயிருக்கும். மீனும் பூண்டும் ஒரு நல்ல காம்பினேஷன். ஸோ அதனால் பூண்டு கொஞ்சம் நல்லா தாராளமாகவே சேர்த்துக்கலாம். தாளிக்கும் போது சும்மா ஒரு 5 காஞ்ச மிளகாய் நல்லா கிள்ளிலாம் போடாமல் அப்படியே முழுசாகவே போட்டிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். கருவேப்பிலை கொத்து கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். வெங்காயம் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக சேர்த்து எடுத்துருக்கேன் நான். அதையும் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா புளி வந்து நல்லா ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருந்தேன். அதை நல்லா நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா குக் ஆனதும் நம்ம இந்த பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, தேங்காய் இந்த பேஸ்ட் எல்லாமே சேர்த்துக்கலாம். மிளகு, சீரகம் இந்த பேஸ்ட்டு. இது ஒரு 1 மினிட் பக்கம் மட்டும் இந்த எண்ணெயில் நல்லா குக் ஆகட்டும். குக் ஆனதும் பார்த்திங்கன்னா நம்ம கரைச்சி வச்சுருக்க இந்த புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபில்டரில் நீங்கள் கரைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த புளியோட இந்த திப்பி எல்லாமே போகாமல் நல்லா ஈஸியாக ஃபில்டர் அவுட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் நல்லா தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. நல்லா தண்ணியாக இருக்கட்டும் குழம்பு. ஏன்னா கொதிக்க கொதிக்க திக்காயிடும். தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா மூடி போட்டு நல்லா ஒரு 20 மினிட்ஸ் பக்கம் நான் வந்து இதை வந்து கொதித்து எடுக்க வைக்க போகிறேன். நல்லா 20 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் நான் குக் பண்ணி எடுக்க போகிறேன். அது நல்லா 20 மினிட்ஸாக கொதிச்சிருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் தண்ணி நல்லா வத்தி இருக்குது. குழம்பு கொஞ்சம் திக்காயிருக்கு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம மீன் எடுத்து சேர்த்துக்கலாம். மீன் வந்து நான் தலையும் வாலும் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். மற்றதெல்லாம் ஃபிஷ் ஃப்ரைக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா மீன் துண்டும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மெத்தடில் நீங்கள் மீன் குழம்பு வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ எல்லா மீன் துண்டும் சேர்த்தாச்சு. இப்போ ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணாமல் லைட்டாக கிளறி விட்டுட்டு தட்டு போட்டு மூடிடலாம். ஒரு 3 மினிட்ஸ் மட்டும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். 3 to 4 மினிட்ஸ் மட்டும் அந்த மீன் குக் ஆனால் போதும். அதுக்கப்புறம் அந்த மண்சட்டி சூட்லேயே நல்லா நம்ம குக்காகி கிடச்சிரும். ஸோ சூப்பரான நல்லா கம்மன்னு வறுத்து அரைச்ச செட்டிநாடு ஸ்டைல் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் நன்றி.